ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு போண்டா தான் செய்ய போகிறேன். காலையிலே கௌதம் இன்றைக்கி சாம்பார் தானே, வேறு எதுவும் இல்லையான்னு சொல்லி கேட்டார். அவருக்காக வீட்டில் இருந்த ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 8 ப்ரெட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் எந்த மாவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் ப்ரெட்டை மட்டுமே வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக மசாலா சேர்த்தாலே போதும். எனக்கு வீட்டிலே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ ஒரு பேபி ஆனதும் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அதிகமாகிடுச்சு. அதனாலேயே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அப்புறம் இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் பின் பண்ணி வைக்கிறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சா போதும். இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நம்ம வீட்டுக்கு புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 19,000 ஃபைனல் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இதை நாங்கள் இன்னும் செட் பண்ணலை. யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம போட்ட 8 பிரெட்டுக்கு 20 பீஸ் போண்டா வந்துருந்துச்சு. நான் மீடியம் சைஸில் பண்ணியிருந்தேன். நீங்கள் தேவைப்படுறவங்க இன்னும் சின்னதாக கூட போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். கௌதமும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி எல்லாரும் பயிர் வச்சுட்டாங்க. திரும்பவும் பழைய மாதிரி பசுமையான பேக்ரவுண்ட் வந்துருச்சு. பர்சனலா நாங்களுமே இதை ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியா எல்லாருமே பயிர் வச்சுட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பசுமையாவே இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகுதுன்னு நினைச்சாவே கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது, இருக்கிற வரைக்கும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.